இந்த வீடியோல நம்ம அனிமேட் பண்றதுக்கு தேவையான ஒரு கேரக்டர கிரியேட் பண்ணி, அத ரிக் பண்ணி, அதுக்கப்புறம் அத அனிமேட் பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆ இப்ப நீங்க பார்க்குற இந்த வீடியோவோட வெர்ஷன் வந்து கம்ப்ளீட்டான ரியல் டைம் வெர்ஷன். அதாவது நான் எந்தவித எடிட்டும் பண்ணல, ஸ்பீட் அப் பண்ணல. இத வந்து நான் அப்படியே இருக்கிற மாரியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா, இத நீங்க பார்க்கும்போது அ என்னன்னா, என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். அ இதுல நான் ரெக்கார்ட் பண்ணது ஒரு டைம், அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் குடுக்கறது ஒரு டைம். அ ஏன்னா நான் ஒர்க் பண்றப்போ பேசிக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணா ஒர்க்ல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதனால நான் அத வந்து தனியா ரெக்கார்ட் பண்ணேன் பேசுறத. ஸோ கான்செப்ட் வைஸ் இதுதான். இது வந்து நான் ஒரு கிளையண்ட்டுக்கு பண்ணி கொடுக்குற ஒரு ரைம்ஸ் வீடியோ. அதில் வந்து ஏபிசிடி ரைம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏ இஸ் ஃபார் ஆப்பிள், பி இஸ் ஃபார் பால், சி இஸ் ஃபார் கேட் அப்படின்னு சொல்லி வரும். அதில் எம் இஸ் ஃபார் மங்கி அப்படின்னு வரும். அதனால் மங்கி கேரக்டரை ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். மங்கி கேரக்டர் எல்லா ரெஃபரன்ஸுமே வந்து கிளைண்ட் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அனிமேஷன் ஃபுல்லாக என்னோட விஷ் தான். அவங்க எப்படி வேணால் நீங்கள் அனிமேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால மங்கி வந்து எப்படி அனிமேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ப்ரீ விஷுவல் பண்ணுறேன். அதுக்காக சும்மா ரஃப்பாக ஒரு மங்கி கேரக்டரை இப்போதைக்கு நான் ட்ரா பண்ணுறேன். ரொம்ப ரஃப்பாக, அதாவது ஒரு எந்தவித டீட்டெயிலுமே இல்லாத ஒரு சிம்பிளான ஒரு மங்கி அப்படிக்காக பிளான் பண்ணேன். அனிமேட் பண்ணுறதுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னா, ஒரு மங்கி வந்து கிளைய பிடிச்சி டூ அண்ட் ஃப்ரோத் வந்து ஸ்விங் பண்ணுற மாதிரி பண்ணால் எனக்கு அனிமேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் பண்ணுறது ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட், டைம் ரொம்ப முக்கியம், பட்ஜெட்டும் அதில் ரொம்ப கம்மி தான். அதனால் நான் வந்து சிம்பிளாக அனிமேஷனை முடிக்கிறது மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ மங்கி வந்து அதோட கையில் வந்து கிளைய பிடிச்சிட்டு, மரத்தோட கிளைய பிடிச்சிட்டு டூ அண்ட் ஃப்ரோத் வந்து ரைட் அண்ட் லெஃப்டில் இந்த மாதிரி ஸ்விங் ஆகிற மாதிரி அனிமேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி அனிமேட் பண்ணும்போது மங்கிக்கு பாடி பார்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக இருந்தால் தான் நான் அனிமேட் பண்ணுறப்போ அந்த ஃப்ளோவை, மூமெண்ட்லாம் நான் காட்ட முடியும். அதனால் நான் அதை பிளான் பண்ணிவிட்டு இப்போ நான் மங்கியை ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், மங்கியோட ரெஃபரன்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி கிளைண்ட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மங்கி தான் வந்து கிளைண்ட் என்கிட்ட கொடுத்த மங்கியோட ரெஃபரன்ஸ். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இந்த மங்கி அப்படியே இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ட்டாங்க. நான் அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஏன்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு டைம் பத்தாது. அதனால் இந்த மங்கியை லிட்ரலாக அப்படியே வந்து காப்பி அடிச்சிட்டேன், ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டேன். இது வந்து ஜஸ்ட் இமேஜ். இந்த இமேஜை நான் வந்து என்னோட பேஸ் லேயராக வச்சுட்டு இதுக்கு மேலே நான் மங்கியை ட்ரா பண்ண போகிறேன். ட்ரா பண்ணுறப்ப நான் ஒரு விஷயத்த வந்து எப்போவுமே கவனத்தில் வச்சுப்பேன். அது என்னென்னா, மங்கியோட எல்லா பாடி பார்ட்ஸுமே வந்து தனித்தனியாக தான் நான் ட்ரா பண்ணுவேன். அப்போ தான் என்னால் அனிமேட் பண்ண முடியும். அதுவும் தனித்தனியாக இந்த சென்ஸ் தனித்தனி லேயரில் ட்ரா பண்ணுவேன். அதே சமயம் அது எல்லாத்தையுமே தனித்தனி சிம்பிள்ஸாக மாற்றிடுவேன். அப்போ தான் எனக்கு அனிமேட் பண்ணுறப்பையும் ஈஸியாக இருக்கும். பின்னாடி ஏதாவது சேஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் மாற்றணுன்னாலும் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு பென்சில் டூலை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அது என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நான் பொதுவாகவே ப்ரஷ் டூல் தான் பயன்படுத்துவேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் ப்ரஷ் டூலில் நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட்டு, யூடியூப்பில் அவங்க போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மேபி இது 4K வரைக்கும் அவங்க கொண்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் இதில் வந்து எந்தவித அந்த ட்ரேசஸ் பண்ணும்போது எந்தவித லைன்ஸில் எந்தவித ஜிகிள், அதாவது சின்ன ஷேக்ஸ் இருக்கும் வரையும்போது, அது இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அதனால் ஸ்க்ரீனை வந்து ஃபுல் ஜூம் பண்ணிட்டு தான் நான் இதில் வரைகிறேன். நான் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்குற டயத்தில் என்கிட்ட சிஸ்டம் பெருசாக அவைலபிள் இல்லை. நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறேன். அதில் ஸ்க்ரீன் சின்னதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நான் வந்து கொஞ்சம் மெதுவாக ஜூம் பண்ணி இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் கிளியராக இருக்கிறத என்ஷூர் பண்ணி நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இந்த மங்கியோட ஹேர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதுக்காக வந்து நான் ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரோக்கை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதுமாரி எல்லா ஹேர்ஸ்குலேயும் நான் இப்படி தான் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அந்த
ஷார்ப்னஸ் இருக்கும். இல்லைன்னா அது ஒரு மாதிரி பிளண்டாக இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஒருவேளை இது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் 2x ஸ்பீடில் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அப்போதைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் இது ஒரு 40 நிமிஷம் வரைக்குமாவது ஓடும். நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் இதை பார்த்து முடிச்சிடலாம். இதோட ஷார்ட் அண்ட் வெர்ஷனையும் நான் அப்லோட் பண்ணுறேன். பிகாஸ் ஆல்ரெடி என் ப்ராசஸ் தெரியும், என்னன்னு தெரியுங்கிறவங்களுக்கு நான் அந்த ஷார்ட் வெர்ஷன் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் வெர்ஷன் வீடியோ தான், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மேபி போர் அடிக்கலாம் சில பேருக்கு, சாரி ஃபார் தட். இது இந்த கம்ப்ளீட்டாக நீங்கள் நான் என்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் நான் இருக்கிறத அப்படியே யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். நான் இடையில வந்து கொஞ்ச நாளாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோவை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல. அது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அதனால் நான் ரீசெண்டாக எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணல. அதே சமயம் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாலையும் என்னால் ரீசெண்டாக வேறு வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ரீசெண்டாக ஒரு புது சிஸ்டம் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஒரு சிஸ்டம் வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இளையராஜா ப்ரோவும் நானும் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராப்பரான ஒரு வீடியோஸ் வந்து செட்டாக சீரியஸ் வைஸாக எபிசோட் வைஸாவோ அல்லது ஒரு சீக்வன்ஸ் வைஸாவோ நாம் வந்து ரெடி பண்ணி போடணும் அப்படின்ட்டு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து இனிமேல் எங்கள்கிட்டேருந்து வரும். அதுமாரி ட்ராயிங்ஸ் வரைகிறப்போ எப்போவுமே தனித்தனி லேயர்ஸில் வரையணும். லேயர்ஸை வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க, அது வந்து பெட்டர். ஏன்னா எந்த லேயர் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஏன்னா உங்களோட ஃபைலில் மல்டிபிள் லேயர்ஸ் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம். அப்படிங்கும்போது நீங்கள் அந்த லேயர் நேவிகேட் பண்ணணுன்னா லேயர்ஸை ரீநேம் பண்ணி வைக்கிறது நல்லதாக இருக்கும். நான் சம்டைம்ஸ் இந்த கேரக்டரோட நோஸை கூட தனி லேயரில் தான் வரைவேன். ஏன்னா எதுக்குன்னா நோஸை நான் அனிமேட் பண்ண போகிறதில்ல. சம்டைம்ஸ் நோஸையும் அனிமேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்கேஸ் ஏதாவது கிளைண்ட் வந்து நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் சொல்கிறாங்கன்னா இந்த நோஸையுமே தனி லேயரில் வரைஞ்சி தனி சிம்பிளாக வச்சுருந்தேன்னா நான் ஃப்யூச்சரில் அதை நான் எடிட் பண்ணால் என்டையர் அனிமேஷன்லேயும் அது சேஞ்ச் ஆகும். அதுக்காக நான் அதை நோஸை வந்து தனி லேயரில் வச்சுருக்கேன். எப்போவுமே அதை சிம்பிளாக மாற்றுறது நல்லது. பிகாஸ் நான் ஆல்ரெடி பல வீடியோகளில் சொல்லியிருப்பேன், ஒரு சிம்பிள்னு இருந்ததுன்னா அது நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்க முடியும். அதுமாரி ஒரு சிம்பிளில் பண்ணுற சேஞ்சஸ் வந்து என்டையர் அனிமேஷன்லேயும் அந்த சிம்பிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சேஞ்சஸ் வந்து அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மங்கி கேரக்டரே எடுத்துக்கோங்களேன். நான் கிளைண்ட்டோட சஜஷன்ஸ் வந்து காட்டிட்டு நான் பண்ணுறேன். இப்போது ஒரு வேளை நான் கிளைண்ட்டோட சஜஷன்ஸ் கேட்காம எல்லா அனிமேஷனையும் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க இல்லைப்பா இந்த கேரக்டரில் வந்து இந்த பார்ட்ஸை மாற்றுங்க, இந்த கலரை மாற்றுங்க, இந்த இயர்ஸை வந்து இன்னும் ஷார்ப்பாக பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மங்கியோட பாடி பார்ட்ஸ் வந்து நான் சிம்பிளாக மாற்றாமலே நான் அனிமேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு அனிமேட்டில் உள்ள எல்லா ஃப்ரேம்லேயும் போயிட்டு நான் அதை மாற்றுற மாதிரி இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் ஒரு ஃப்ரேம்லேயும் போயிட்டு நான் அதை மாற்றுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக மாற்றிடுவேன். ஒரு வேளை நான் சிம்பிளாக மாற்றிட்டு அந்த ஃபைலை நான் ஒர்க் பண்ணியிருந்தேன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் வந்து அனிமேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நான் அந்த ஒரு சிம்பிளில் போயிட்டு அந்த கலரை சேஞ்ச் பண்ணாலோ இல்லை அந்த ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணாலோ அந்த என்டையர் அனிமேஷன் ஃபைல்லையும் அந்த சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். அதனால் எனக்கு அதில் பெரிய டைம் வேஸ்ட் ஆகாது. அதனால தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போதே ஒரு ஃப்ரேமில் இருக்கும்போதே அதை நம்ம சிம்பிளாக மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மங்கியோட ஐ ட்ரா பண்ணுறது வந்து எப்படி பண்ணுவோன்னா, நம்ம கண்ணில் எப்போவுமே ஒயிட் கலரில் ஒரு இருக்கும், அப்புறம் வந்து பிளாக் கலரில் பீப்புள் இருக்கும், அதுக்கு மேலே ஐ லிட்டு வரும், ஸ்கின்.
அதனால் அந்த ஒயிட் கலர் விஷயத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயரில் பியூப்பல், அதாவது கருவிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து நான் ரெடி பண்ணிப்பேன். இது கார்ட்டூன் மங்கிங்கிறதுனால அதில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இன்னொரு லேயரில் பியூப்பிளை ட்ரா பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை போட்டு அது மேலே வந்து ஐ லிட், அதாவது கண்ணோட அந்த ஸ்கின் கவர் பண்ணும் இல்லையா, அந்த இதை நான் வரைஞ்சிப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, நான் அனிமேட் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ரஷ்ஷில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பிஹைண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் இந்தமாரி ஷேடோஸ்க்கெலாம் உள்ளே இருக்கிற லேயரோட பார்டர்ஸ் வந்து நான் வரைஞ்சிப்பேன். அது வந்து நிறைய நேரத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த பெயிண்ட் பிஹைண்ட் பற்றின டுட்டோரியல்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே கொடுக்குறேன், நீங்கள் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாற்றுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நம்ம சிமெட்ரிக்கலான சில கேரக்டர்ஸ் தான் வரைகிறோம் எப்போவுமே. அதனால் நம்ம அதை அப்படியே என்ன பண்ணலான்னா, அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அதை ஃப்ளிப் பண்ணி வச்சிட்டோன்னா இதோட ரெப்ளிகேஷனாக அது யூஸ் ஆகும். அதனால் ஒரு டிராயிங்கை நீங்கள் ஒரு வாட்டி வரைகிற மாதிரி நீடு தான் இருக்குமே தவிர, அதை போயிட்டு மறுபடியும் நீங்கள் வரையணுங்கிற அவசியம் இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோட கேப்பில் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். என்னோட யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷனை வந்து தூக்கிட்டாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 10 மந்த்ஸ் கிட்ட வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணல. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க, யூடியூப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதாவது யுவர் சேனல் டசன்ட் போஸ்ட் ஃபார் லாஸ்ட் 10 months அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ த யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் யூ ஹாவ் டு போஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே, ஒரு வீடியோ போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அப்படி கிடையாதான்.
அதாவது அந்த 30 நாளுக்குள்ள 30 நாள் எனக்கு ஒரு கெடு குடுத்துருந்தாங்க. அந்த 30 நாள் கெடுவுல நான் வந்து இந்த சேனல்ல உள்ள வியூஸ வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது எனக்கு இதுக்கு இந்த 10 மந்த்ஸ் கேப்ல எனக்கு ஒரு 2000 வாட்ச் ஹவர்ஸ் தான் இருந்தது. அத நான் 4000ஆ மாத்தணுமா? அப்படி 4000ஆ நான் மாத்துறேன்னா, என் சேனல்ல வந்து மானிட்டைசேஷன் அந்த இத வந்து எடுத்துருவாங்களாம். ஃபீச்சர்ஸ் எடுத்துருவாங்களாம். ஸோ நானும் யோசிச்சேன், ட்ரை பண்ணேன். பட் 30 நாள்ல 2000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து நம்ம சேனல்ல வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே டைம் வந்து என்ட்ட சிஸ்டமும் இல்ல. ப்ராப்பரான சிஸ்டம் இல்ல. ரொம்ப டேமேஜ் ஆன சிஸ்டம் தான் இருந்தது. அதனால என்னால அந்த டைம்ல வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. அதனால கரண்ட்டா என்னோட யூடியூப் சேனல்ல மானிட்டைசேஷன் தூக்கப்பட்டது. அப்போ ப்ரோ ஏற்கனவே நீங்க மானிட்டைசேஷன் இருந்திருக்கு, அப்ப நெறையா பணம் வந்திருக்குல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்படிதான் இல்ல. ஏன்னா நம்ம சேனல்ல வியூஸ் ரொம்ப கம்மியா தான் போகுது. அதுவும் இல்லாம இங்க உள்ள டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச், ஒரு லெவல் அவங்க. ஸோ அதனால அங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, மானிட்டைசேஷன் வந்து எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே மாரியே ஒர்க் ஆகாது. அது ஒரு ஒரு கேட்டகரி, ஒரு ஒரு கண்ட்ரி அதுக்கு ஏத்த மாரி மாறும். ஸோ நம்ம சேனல் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவும் கம்மி அப்படிங்கிறதுனால, இங்க மானிட்டைசேஷன் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இன் சென்ஸ் 1000 வியூஸ்க்கு இத்தனை ரூபா அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அது வந்து எல்லா சேனலுக்கும் ஒரே மாரி இருக்காது. அது வந்து மாறும். பேஸ்ட் ஆன் த சேனலோட கேட்டகரி அதெல்லாம் மாறும். அதனால அது வந்து எனக்கு ரொம்ப கம்மி தான். அப்பவுமே பெருசா நான் எதுவும் பெருசா ஏர்னிங்ஸ் எடுக்கல. மேபி ஒரு மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி $2 அந்த மாரி தான் வந்து ரெவென்யூ இருக்கும். அப்பன்னா யோசிச்சு பாருங்க, $2னா எவ்வளோ? $1 இஸ் இப்போ கரண்ட் ரேட் வந்து 83 ஐஎன்ஆர். அதுலேயும் வந்து பேங்க் வந்து கன்வர்ஷன் ரேட்டுன்னு ஏதாவது பிடிச்சிருவாங்க. அப்புறம் யூடியூப்லேருந்து வரும்போது டேக்ஸ்ன்னு சொல்லி ஒன்று பிடிச்சிருவாங்க. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் போக கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக 79 ருபீஸ்லேருந்து ஒரு 80 ருபீஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்கும். அப்படிங்கும்போது அது பெருசான ஒரு ரெவென்யூவாக இருக்காது. இருந்தாலும் அது ஒரு ரெவென்யூவாவது இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமாவது இருந்துச்சு. பட் இப்போ அதை தூக்கிட்டாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, இனிமேல் நம்ம ப்ராப்பராக வீடியோ போடுறோம். அந்த பேலன்ஸ் இருக்கிற 2000 வாட்ச் ஹவர்ஸை ரிட்ரைவ் பண்ணுறோம். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, 30 நாள் கெடு கொடுக்கல. ஏன்னா கெடு முடிஞ்சிருச்சு. அதனால் 365 டேஸ்க்குள்ளே 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் நான் மறுபடியும் யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் அவங்க வந்து என் சேனலை வந்து ஒரு வாட்டி அவங்க ரிவைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எதாவது காப்பிரைட்டட் கண்டென்ட் இருக்கா, இல்லை கரெக்டான கண்டென்ட்டா, இல்லை வந்து ஓன் கண்டென்ட்டா, இல்லை யாரோ ஒருத்தவங்க பண்ணுற கண்டென்ட் எடுத்து நான் போடுறாங்களா அப்படிலாம் பார்த்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க வந்து மானிட்டைசேஷனை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. பார்ப்போம். பட் ஆனால் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். ஈவன் தோ மானிட்டைசேஷன்ஸ் ஆகலைனாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட மோட்டோ வந்து ஒன்றே ஒன்று தான், 2D அனிமேஷனை ப்ராப்பராக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் நான் இந்த வீடியோ வந்து ப்ராப்பராக போடுவேன். ஈவன் தோ எனக்கு தெரியும் இதில் வந்து வியூஸ் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா 2D அனிமேஷனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுற செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து கம்மி, ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து இந்த பயங்கரமான எடிட்டு, டிரான்சிஷன் எஃபெக்ட்டு இதேமாரிலாம் நான் போடுறது கிடையாது. அப்படிங்கும்போது இது விஷுவலாக கொஞ்சம் போரிங்காகவும் இருக்கும். அப்படிங்கும்போது கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க தான் இதை வந்து லாங் டேர்மாக என்னோடய சேனலில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து அதை நான் ஃபுல்லாக இது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணிவிட்டு போட்டால் அது அந்தளவுக்கு ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்காது. ஏன்னா நான் கற்றுக்கிட்டு இருந்த டைமும் அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கட் பண்ணி இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு புரியாது. திடீர்னு ஒரு சீக்வன்ஸ் போயிட்டுருக்கும், ஒரு ரிக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரிக் திடீர்னு கட் பண்ணி அடுத்த ட்ரான்ஸ்லேஷன் போகும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே என்ன பண்ணாங்கங்கிறது எனக்கு புரியாது. நான் லாங் ஃபார்ம் வீடியோ பார்க்குறப்ப தான் ஓகே, இவங்க வந்து இந்த இடத்துல இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இந்த விஷயத்த அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நானுமே ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அது லாங்காக இருக்கிறத என்ஷூர் பண்ணிப்பேன்.
அதாவது டீட்டெயிலிங்காக இருக்கணும். லாங்குனா வழவழன்னு இழுத்துக்கிட்டே போகிறத விட, நான் பண்ணுற என்டையர் ப்ராசஸ் வந்து அவங்க ஃபுல்லாக பார்க்கும்போது தான் அவங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். அதனால நான் அந்த ப்ராசஸை அப்படியே வச்சிருக்கேன். ஸோ அதனால என் கண்டென்ட் எல்லாமே லாங்காக தான் இருக்கும். ஓகே. இந்த ரிக் வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் நானு.
இப்போ அதில் வந்து ப்ராப்பராக கலர் பண்ணணும். கலர் வந்து இது வந்து ஃப்ளாட் கலர்ஸ் தான். ரொம்பலாம் ஹைலைட்ஸ், மிட் டோன், ஷேடோஸ்லாம் கொடுக்கறதில்ல. சின்ன சின்ன இடத்துல ஷேடோஸ் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஷேடோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பென்சில் டூலை வச்சு அந்த பார்டரை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பென்சில் டூலோட ட்ரேசஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். அது ஆல்ரெடி நிறையா இடத்துல நான் பண்ணி காட்டியிருக்கேன். எப்படின்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா பென்சிலில் ஒரு ட்ராயிங் பண்ணுவேன். பண்ணிட்டு அதை வந்து ஒரு பார்டராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபில் பண்ணேன்னா எனக்கு அது ஃபில் பண்ண பெயிண்ட் வந்து உள்ளே தான் இருக்கும். அப்புறம் பென்சிலோட ஸ்ட்ரோக்கை மட்டும் ரிமூவ் பண்ணணுன்னா அந்த பென்சில் ஸ்ட்ரோக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் போய்ட்டு பென்சிலோட கலர் இருக்கு இல்லையா, கலர் ஃபில், அதில் போயிட்டு நான் அதை வந்து நோ ஃபில்னு கொடுத்தேன்னா பென்சில் வந்து மறைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல எனக்கு ஷேடோஸ் வந்து இருக்கிற மாதிரி ஒரு தனியான ஒரு பார்டரில் அது தெரியும். இப்போ ஃபேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன ஷேடோஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தட் தான் இப்போ நான் பண்ணுறேன். பென்சில் டூலில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அது பார்டராக மார்க் பண்ணிவிடுவேன். பார்டராக மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு அந்த பென்சிலில் வந்து நோ ஃபில் கொடுத்தேன்னா அந்த இடத்துல அந்த ஷேடோஸ் வந்து தனியாக ஹைலைட் ஆகி தெரியும். இதே மாதிரி என்டையர் எல்லா பார்ட்ஸ்க்கும் நான் பண்ணுறேன். மட்டும் நோ ஃபில். ஸோ பென்சில் டூல் மறைஞ்சி இப்போ ஷேடோஸ் தனியாக இருக்குது. இப்போ அது ஒரு சிம்பிள். ஓகே, இப்போதைக்கு ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துடுச்சுல்ல. ரைட். டங்கில் வந்து அந்த ஹைலைட்ஸ் அப்புறம் வந்து ஷேடோஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். கண்ணுக்கு அந்த ஷேடோஸ் வருது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வரையில் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஓவல் எடுத்து அதை இன்னொரு லேயர், அதாவது பேக் சைடில் ஒரு லேயரில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அது வந்து ஷேடோஸ் மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சில டைம்களில் வந்து இந்த மாதிரி டூல்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு எல்லா விஷயத்தையும் கையால் வரையணும்னு அவசியம் கிடையாது. நோஸில் உள்ள ஹைலைட்ஸ்க்கும் நான் ஓவல் யூஸ் பண்ணுறேன். ஓவல் டூல் யூஸ் பண்ணி அதை வந்து ரேண்டமாக வரைஞ்சிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஹெட்டு முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து மங்கியோட பாடி பார்ட்ஸ் இப்போ நான் வரையணும். ஸோ அதோட ப்ரப்போர்ஷனுக்காக அந்த இமேஜை நான் ட்ரேஸ் அவுட் தான் பண்ண போகிறேன். வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அவங்க அதே மாதிரி மங்கி தான் கேட்டிருக்காங்க. பிவட் பாயிண்ட் அந்த விஷயத்த வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போ தலை அப்படிங்கும்போது அந்த நெக்கு ஜாயின் ஆகிற இடத்துல தான் அந்த பிவட் இருக்கும். ஸோ அந்த ஒயிட் கலர் டாட் இப்போ வந்தது இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து அந்த எந்த இடத்துல வந்து அந்த ஆக்சிஸ் இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு அங்கே கொண்டு போய் பிவட் பாயிண்ட் நவுத்தி வச்சுக்கோங்க சிம்பிளாக மாற்றினதுக்கப்புறம். ஏன்னா அனிமேட் பண்ணுறப்போ அது ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் நீங்கள் ஒருவேளை அந்த பிவட்டை மாற்றலைன்னா. ஒரு சிம்பிளான டிசைன் தான் பாடிக்கு, மங்கியோட பாடிக்கு. இந்த பார்ட் ஷேப்பில் வந்து மெயின் ட்ரோசர் அது வரைய போகிறோம். வரைஞ்சிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கை கால் இதெல்லாம் வந்து ஃபோர் ஆர்ம் டெய்ல் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம வரைவோம்.
நான் வரையிறப்போ, இந்த ஸ்க்ரீன்ல வந்து டாப்ல பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்டேஜோட டாப்ல பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா நான் இப்ப எந்த சிம்பிள்க்குள்ள இருக்கேன் அப்படிங்கிறத காட்டும். அது நீங்க எப்பவுமே நேவிகேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நான் சிம்பிள்க்குள்ள இன்னொரு சிம்பிள் வரையிறப்போ, சிம்பிள்க்குள்ள இன்னொரு லேயர் வரையிறப்போ புரியும். அது நான் இப்ப எங்க கரண்ட்டா இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அடுத்து மங்கியோட ஆர்ம் வந்து நம்ம தனியா தான் வரைய போறோம். ஆர்ம் இன் த சென்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கை வந்து 3 ஜாயிண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. நம்மளோட ஆர்ம், அப்புறம் வந்து எல்போ வந்து ஒரு ஜாயிண்ட்டு, ஷோல்டர்ல ஒரு ஜாயிண்ட்டு, அப்புறம் ரிஸ்ட்ல ஒரு ஜாயிண்ட்டு. இது எல்லாமே தனித்தனியா தான் மூவ்மெண்ட் ஆகும். அப்ப அந்தந்த பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா தான் நான் வரையிறேன். ஆர்ம் தனியா, ஃபோர் ஆர்ம் தனியா, அப்புறம் வந்து ஹேண்டு தனியா வரைவேன். இது ஆக்சுவலா வந்து சீம்லெஸ்ஸா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, அத வந்து ப்ராப்பரா ஒரு ரவுண்டட் எட்ஜா மாத்தி, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு க்ளோஸ்டு பார்ட்டா மாத்திருவேன். ஏன்னா சப்போஸ் கை தூக்குறப்ப என்ன ஆகும்னா, அது அசிங்கமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ரவுண்டட் எட்ஜா, ஜாயிண்ட் எல்லாம் மாத்திருவேன். அப்போதைக்கு நம்ம அத நான் அனிமேட் பண்றப்போ, மூவ்மெண்ட் பண்றப்போ அது தனியா அசிங்கமா தெரியாது. அதுக்காக நான் அந்த மாரி பண்ணிக்கிறேன். ஸோ கைய பொறுத்தவரைக்கும் நான் பெருசா இந்த கை வந்து அந்த மரத்துல உள்ள கிளைய பிடிச்சிருக்கிற மாரி தான் வரைய போறேன். அதனால இப்போதைக்கு இத நான் ஜஸ்ட் ஒரு ட்ரேஸ் பண்றதுனால இந்த டிராயிங் ஹேண்ட் மட்டும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு வரைஞ்சி வச்சுக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. இதை நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன் அனிமேட் பண்ணுற டயத்தில். அதை நான் ரிக் பண்ணுற இடத்துல நான் உங்களுக்கு நான் எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்போ கேரக்டர் நம்ம வரைகிறோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த ஜாயின்ஸ் எல்லாம் முடிவு பண்ணிடுவோம். இந்தந்த இடத்துலலாம் இந்தந்த பாடி பார்ட் வந்து மூவ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ கேரக்டர்லேயே சில விஷயங்கள் வந்து நமக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ இந்த மங்கியோட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கையும் ஃபோர் ஆர்மும், அதாவது உள்ளங்கை இருக்கு இல்லையா, உள்ளங்கை அதுவும் இந்த ஃபோர் ஆர்ம் மணிக்கட்டுக்கு மேலே இருக்கிற அந்த போர்ஷனும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஹேர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ஷார்ப்பாக. அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த 2 இடமும் ஜாயின் ஆகிற இடத்த ஹைட் பண்ணுது. அது எனக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனால் நான் அந்த இடத்தையும் இதையும் ஜாயின் பண்ணுற ஒரு போர்ஷன் வந்து தனியாக நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போது என்ன ஆகும்னா, நான் அனிமேட் பண்ணுறப்போ அது ஒரு தனி ஜாயிண்ட்டுங்கிறது அப்படியே அப்பட்டமாக தெரியாது. அதுக்காகத்தான். இதில் என்னன்னா, நம்ம இப்போ இது சிமெட்ரிக்கல் கேரக்டருங்கிறதுனால இந்த ஒரு டைம் வரைகிற இந்த பாடி பார்ட்டை நான் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அந்த இடத்துல வைப்பேன். பிவட் பாயிண்ட்டுங்கிற விஷயம் சொன்னேன் இல்லையா, அது இந்த கையில் பொருந்தும் பாருங்கள். நான் பிவட் பாயிண்ட்டை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாதான் அந்த கையோட ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல கொண்டு போய் நம்ம அந்த பிவட் பாயிண்ட்டை வைக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பிவட் வேலை செய்யும். இல்லைனா அனிமேட் பண்ணுறப்ப அது ஒரு மாதிரியாக சொதப்பும். அதுமாரி அனிமேட் பண்ணுறம்போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதுன்னா, அந்த டிராயிங்கில் போயிட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது ஸ்மூத்தான ஒரு கர்வாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும்னா, அந்த அனிமேட் பண்ணுறப்போ அது தனியாக தெரியாது அசிங்கமாக. அதுக்காக.
எல்லாத்துலேயுமே வந்து அந்த பிவட் பாயிண்ட்டை வந்து கரெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபோர் ஆர்ம்லேயும் அதேமாரி பிவட் பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபோர் ஆர்ம் எதில் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ஆர்ம்ஸில் போய் கனெக்ட் ஆகும். அதனால் அங்கே வந்து ஜாயிண்ட் எங்கே இருக்கணும், நம்ம எங்கே இருக்கோங்கிற ஒரு கெஸ் பண்ணி அந்த இடத்துல போயிட்டு நம்ம பிவட் பாயிண்ட்டை வைக்கணும். ஸோ இது நம்ம ரொம்ப ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வேற ஒரு டிராயிங் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதை வந்து அனிமேட் பண்ணுறப்போ ரொம்ப ட்விஸ்ட் பண்ண மாட்டோம். அதனால் அந்த கையோட பார்டர் வந்து எங்கே வரைக்கும் இருக்கோ அங்கே வரைக்கும் அந்த டிராயிங் வரைஞ்சிக்கலாம். ஆர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அது வந்து பாடியோட ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால் அதோட பிவோட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்பிட்வீனில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளிச்சஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பிவட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கலரிங் முடிச்சிடலாம். இதில் சேம் மெத்தட் தான். ஒவ்வொரு ஜாயிண்ட் வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர்ஸ் வந்து பிளாக் கலரில் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஸ்கின் கலர், அந்த பார்ட் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த பாடி பார்ட்டும் இதுவும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியாது. ரெண்டும் வந்து ஒரே சீம்லெஸ்ஸாக போகிற மாதிரி தெரியும். இல்லைனா டிஃப்ரென்ஷியேஷன் டிஃப்ரெண்ட்டாக காட்டி கொடுத்துரும். அதை நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ ஷேடோஸ்க்கு நான் சொன்ன மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதில் கலர் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பென்சிலோட ஸ்ட்ரோக்கை நான் தூக்கிடுவேன். கை வந்து நான் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த லேயரை அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணுவேன். டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணிவிடுவேன். வெர்டிக்கல் அப்படின்னு பண்ணிட்டேன்னா இது அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சுருவேன். ஏன்னா அது அப்படியே சிம்பிளை டூப்ளிகேட் பண்ணாதீங்க, லேயரை டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அனிமேஷன் வந்து லேயரில் தான் நம்ம வந்து ஃப்ரேம் செட் பண்ணுவோம். ஸோ அதனால் லேயரை டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி வைங்க. சிம்பிள்ஸ் எப்படி இருந்தாலும் அது டூப்ளிகேட் ஆகிடும், அது காப்பி ஆகிடும், சேம் சிம்பிளாக தான் இருக்கும். லேயர்ஸை டூப்ளிகேட் பண்ணுறது தான் மெயின். அடுத்து மங்கியோட லெக் போர்ஷனை முடிச்சிடலாம். இந்த ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து அந்த அளவுக்கு லெக் வந்து கம்ப்ளீட்டாக தெரியல. ஸோ அதனால் என்னோடய விஷுவலைசேஷன் மூலியமாக நான் வந்து இந்த லெக் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் முடியும் அப்படின்னு நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு நான் இதை வந்து என்னோடய ஸ்டைலில் கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
லெக்லேயும் பிவோட் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா அதுவுமே அனிமேட் ஆக போகுது. அதே லெக்கை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா டூப்ளிகேட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி வச்சிட்டோன்னா இன்னொரு லெக்கு ரெடி ஆகிடும். அப்புறம் டெயில் பார்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். டெயிலில் வந்து அந்த மூமெண்ட்டுக்காக நீங்கள் டெயிலை வந்து மல்டிபிள் பார்ட்ஸாக பிரிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து டெயிலில் எலும்பு இருக்கிற மாதிரி ஆகிடும். அது டெயில் ஆக்சுவலாக எலும்பு இருக்கும். பட் ஆனால் அந்த டெயில் வந்து எப்படின்னா நமக்கு ஒரு ஒரு போன்லெஸ் பார்ட் மாதிரி தான் நிறைய அனிமேஷனில் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா டெயிலை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமில் நம்ம பண்ணிக்கலாம். ஐ திங்க் ஒரு 8 ஃப்ரேம் வரைக்கும் வச்சோன்னா இந்த டெயிலோட மூமெண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். அதனால் டெயிலை மட்டும் நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம்க்காக வச்சுக்கலாம். அதனால் டெய்லியில் இப்போதைக்கு அது என்ன ரெஃபரன்ஸில் இமேஜ் இருக்கோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
பிவட் பாயிண்ட்டை இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கா, பிவட் பாயிண்ட் எல்லாத்துலேயுமே நம்ம ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம கேரக்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ கேரக்டர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கேரக்டரோட ட்ராயிங் பண்ணுற பார்ட், அதாவது க்ரியேட் பண்ணுற பார்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ கேரக்டர் வந்து அவங்க கொடுத்த இமேஜை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு அனிமேட் பண்ணுறதுக்கு ரெடியாக ஒரு மங்கி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து கேரக்டரை ட்ரா பண்ணி க்ரியேட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது நான் இந்த கேரக்டரை என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அனிமேட் பண்ணுறதுக்கு ரிக்காக ரெடி பண்ணுவேன். ரிக் இந்த சென்ஸ் என்னென்னா, இப்போ மங்கி இருக்கு இல்லையா, அதோட கண் சிமிட்டும், மவுத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மாற்றும், கையோட ஷேப்ஸ் மாறும், டெய்ல் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ அது என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய அனிமேஷன் இதுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த அனிமேஷனுக்கு என்னென்ன மாதிரி டிராயிங்ஸ் தேவையோ அதை நான் சிம்பிள்குள்ளே போய் அடுத்தடுத்த ஃப்ரேமாக நான் வரைவேன். ஸோ அந்த ரிக் பண்ணுற பார்ட்டை அடுத்து பார்க்கலாம்.